பிரச்சனை வந்து இன்னைக்கு வந்து இருவரும் வந்து கொடுத்து வந்து அந்த பிரச்சனை சுமூகமான முறையில வந்து முடிவடைந்தது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிகார பற்றத்திலையும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மாதிரி அரசாங்கத்துக்குள்ள உள்ள 2 துறைகளுக்குள் இது போன்ற பிரச்சனைகள் வருவது மக்களுக்கு நல்லதில்லை. அதனால இது போன்ற பிரச்சனைகள் இனி வருங்காலத்துல வராம அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகளும் மற்ற ஊழியர்களும் அதை கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை வந்து அண்ணாமலை வந்து ஒற்றை மதவாத தலைவர் போல் பேசியிருப்பதாக கூறி ஜெயக்குமார் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கிறார். அதை எப்படி வந்து இல்ல, இவங்கெல்லாம் அப்படி குற்றச்சாட்டை வச்சதுன்னா அவரு திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாருன்னா, அதே ஒரு நாளிதழுக்கு கொடுத்த பேட்டி தானே, அதை நான் படிச்சு பார்த்தேன். அதுல வந்து அவர் ஒன்றும் அம்மாவை பத்தி எதுவும் தவறா சொன்னதா ஒண்ணுமே இல்லையே. அது போய் அந்த அளவுக்கு தீவிரமா கண்டனம் பண்ணி இவர் பேசுறாரு அப்படிங்கிறது. ஏன்னா அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள இந்துத்துவ கொள்கைக்கு ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருகிறதுன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், அம்மா வந்து பிறப்பால் ஒரு இந்து, அவங்க தான் பிறந்த மதத்து மேல மிகுந்த பற்று உள்ளவர்கள். அவங்க நல்லா தெரியும், தமிழ்நாட்டுல பல தலைவர்கள், திராவிடர் கட்சி தலைவர்கள்லாம் வீட்டுல சாமி கும்பிட்டு வெளியில வேஷம் போடுவாங்க, மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு வீட்டுல உள்ள பெண்டு பிள்ளைகள் எல்லாம் கோயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க. இந்துவா பிறந்த திரு கருணாநிதி அவர்கள் இந்துன்னா திருடன் அப்படின்னு சொல்லியே பேசியிருக்காரு. தமிழ்நாட்டுல நாமெல்லாம் இந்துக்கள் தான், நாமெல்லாம் திருடர்கள் அவர் சொல்றது அந்த காலத்துல கைத்தட்டி வரவேற்றவர்கள்லாம் இருக்காங்க. ஆனா அம்மா அவர்கள் துணிந்து ஒரு இந்துவாக அவர் இந்து மதத்துல உள்ள நெறிமுறைகள், வழிபாடுகள் இதெல்லாம் பின்பற்றியவர்கள். அவங்க முதலமைச்சரா இருந்தப்போயும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, முதலமைச்சரா இல்லாத காலத்திலையும் சரி, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், அம்மா தெய்வ பக்தி, அவர் பிறந்த இந்து மதத்தின் நெறிமுறைகளை, வழக்கங்களை, பண்பாடுகளை ஃபாலோ பண்றவங்க. 60 வயது பூர்த்தியானப்ப திருக்கடையூர்ல போய் அந்த ஹோமங்கள், அந்த சாந்தி தீட்சையெல்லாம் பண்ணிட்டாங்க. அது மத நம்பிக்கை உள்ளவர்கள் செய்வது, அது தவறு இல்லை. ஒரு மதத்துல, இப்ப நான் பிறந்த மதத்து மேல எனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் மற்ற மதங்களையும் நான் சமமாக பாவிக்க முடியும். சில பேர் போல அம்மா அவர்கள் அரசியலுக்காக பேசுபவர் அல்ல, உங்களுக்கு தெரியும். இப்ப திரு கருணாநிதி அவர்கள் சிறுபான்மையின் காவலர்களாக அவரை காட்டிக் கொள்வதற்கு அவரும் சரி, அவருடைய பையன் திரு தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி, விபூதி அழைக்கிறது, பொட்டு வைத்தவர்களை சத்தம் போடுறது எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வீட்டு பெட்டு பிள்ளைகள்லாம் கோயில் கோயிலா சுத்தி வர்றது தெரியும், அங்க பிரதட்சணம் பண்றாங்க. இதே மாதிரி இரட்டை வேடம் போடாம பக்தியை வெளிப்படுத்துறது தப்பு இல்லை, பக்தியா இருக்கிறது தப்பு இல்லை. இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா, சிறுபான்மையர்களுக்கு பாதுகாப்பா நம்ம இருக்கணும், ஆதரவா இருக்கணுங்கிறது எல்லோருக்கும் ஏற்புடைய கருத்து, எல்லாரும் அப்படிதான் இருக்கும். ஆனா இஸ்லாமிய பங்கன்களுக்கும் கிறிஸ்துவஸுக்கு வந்து வாழ்த்து சொல்றவரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்லை. அவர்கள் வந்து மதவாதம்னு மற்றவர்களை சொல்றாங்க. ஆனா ஒரு மதத்திற்கு எதிராக பேசுவதும், இப்ப நான் இந்துவா பிறந்ததுனால எதை வேணாலும் பேசலாம், அவங்க பேசுறாங்க. அது வந்து இந்துக்களை புண்படுத்துற விஷயம் தானே. எந்த மதத்தை சேர்ந்தவர்களையும் புண்படுத்துவது மாதிரி பேசுவதோ செயல்படுவது தவறு. மற்றபடி திரு அண்ணாமலை அவர்கள் நான் கூட்டணியில இருக்கிறதுக்காக, அவர்கள் நண்பர் என்பதற்காக சொல்ல, அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் நான் ஆபீஸ்ல இருந்து டைப் பண்ணி அனுப்பி நான் பார்த்தேன். உங்களுக்கு வேணா 2 நிமிஷம். அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் மிகச்சிறந்த இந்துத்துவ தலைவர் ஆவார். இந்து மதத்திற்கு அவர் நேரடியாக ஆதரவு தெரிவித்து வந்தார் அவர் பார்வையில சொல்றார். அதுக்கான காரணங்கள், அவர் இருந்த போது தமிழகத்தில் பாஜக இருந்தாலும் இந்து மதத்தினர் ஆதரவு ஜெயலலிதாவுக்கே கிடைத்து வந்ததுன்னு சொல்றாரு. எல்லா மத ஆதரவும் அம்மாவுக்கு கிடைச்சது, அவர் இந்து மதத்தினர் தான் பெரும்பாலும் வசிக்கிறதுனால அந்த ஆதரவு கிடைத்தே சொல்றாரு. இந்து மதத்தின் வளர்ச்சிக்காக அவர் பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வந்தார்னு சொல்லியிருக்காரு. அது போல அம்மா அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவருடைய பார்வையில இந்து மதத்திற்கு செய்வதெல்லாம் சொல்றாரு. இப்ப அம்மா அவர்கள் இஸ்லாமியர்களுக்காக எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார்கள் ஆட்சி காலத்துல. புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க தமிழகம் முழுவதும் உள்ள
3000த்திற்கும் மேற்பட்ட பள்ளி வாசல்களுக்கு விலையில அரிசி வழங்கினார். ஏன்னா இந்த நேரத்துல எல்லாத்தையும் சொல்லணுங்கிறதுக்காக நான் குறிப்பு வச்சு படிக்க மாட்டேன், சுட்டு சீட்டு வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு வந்தேன். நீங்க கேட்பீங்கன்னு தெரியாது. தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவிற்கு வழங்கப்படும் ஆண்டு நிர்வாக மானியத்தை 10 லட்சத்திலிருந்து 30 லட்சமாக உயர்த்தி வழங்கினார். அதுபோல ஆதரவற்ற முஸ்லிம் பெண்களுக்கு உதவிடும் பொருட்டு மாவட்ட தலைநகரங்களில் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கங்களை அமைத்து ஒவ்வொரு சங்கத்திற்கும் 20 லட்சம் ரூபாய் வரை மானியத்தை வழங்கினார். அதுபோல நம்ம நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகளை விலையில்லாமல் வழங்கி வந்தார். அதுபோல உலாமாக்களுக்கான ஓய்வூதியத்தை 750 1000 உயர்த்தினாங்க. பள்ளிவாசல்கள், தர்காக்கள் போன்ற வக்ஃபு நிறுவனங்களின் பழுது நீக்குதல் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக 3 கோடி ரூபாயில் வக்ஃபு நிறுவன மேம்பாட்டு நிதியை ஏற்படுத்தி வந்தார். அதுபோல உருது மொழியை ஒரு மொழிப்பாடமாக பயின்று 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவ மாணவர்களுக்கு பரிசு தொகையெல்லாம் உயர்த்தி வழங்கினாங்க. அதுபோல 2006ஆம் ஆண்டு மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை திருத்தி அமைத்து அதில் சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ளதை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு அளிப்பது குறித்து ஆணையம் அமைக்க பரிந்துரை செய்து இடஒதுக்கீட்டிற்கு அடித்தளமிட்டவர்கள் அம்மா அவர்கள். அதுபோல கிறிஸ்துவர்களுக்காகவும் தமிழகத்தில் வாழும் ஏழை கிறிஸ்துவர்களுக்கு ஜெருசலேம் புனித பயணம் சென்று வர ஏதுவாக இந்தியாவிலேயே முதன்முறையாக நிதி உதவி அளிக்கும் சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி காட்டியவர். அதுபோல ஆதி திராவிட கிறிஸ்துவ மக்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று மத்திய அரசை அம்மா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் என்று தெரியும். அதுபோல அம்மா அவர்கள் இந்து மதத்திற்கும் கோயில்களுக்கும் செய்தத திரு அண்ணாமலை குறித்து காட்டியிருக்கிறார். அம்மா அவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர், மத நம்பிக்கை உடையவர், அதுல எந்த குறையும் இல்லை, அதுல எந்த தவறும் இல்லை. அவர் சொன்னது அது எனக்கே தெரியும். அம்மா வீட்டுல வரலட்சுமி நோன்பு கொண்டாடுவாங்க. அம்மா உங்களுக்கு தெரியும், மகாமகத்துக்கெல்லாம் போவாங்க. அது மாதிரி இந்து மத நம்பிக்கை உடையவர்கள். அதே நேரத்துல மற்ற மதங்களை சமமாக பாதித்தவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், மற்ற மதங்களை சேர்ந்தவர்களுக்கு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் பாதுகாப்பு, அவர்களுக்கு தேவையான திட்டங்களை தமிழக அரசு செய்திருக்காங்க. மற்றபடி இதுல அவர் சொல்லியதுல எனக்கு ஒன்றும் குறை இருக்கிறதா தெரியல. அயோத்தி ராமர் கோயிலுக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தார் அம்மா, உண்மைதானே. மதமாற்ற தடுப்பு சட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்கல்ல, அது ஒவ்வொரு பார்வைக்கு ஒன்றா இருக்கலாம். அது மதமாற்ற தடுத்து எந்த மதத்துல இருந்து மற்ற மதத்துக்கு மாற முடியாத மாதிரிதான். கோயில்களுக்கு நன்கொடையாக வழங்கினார் அம்மா அவங்க சம்பளத்தை. அது மாதிரி ஸ்ரீரங்கத்துல போட்டிட்டதெல்லாம் சொல்றாரு. அது மாதிரி கோயில்கள் புனரமைப்பு பணிகள் மற்றும் கோயில்களுக்கு யானைகளை நன்கொடையாக வழங்கியதன் மூலம் அவருடைய இந்து மத பற்றி தெளிவாக புரிந்து கொள்ளலாம்னு சொல்றாரு. அதே மாதிரி நாகூர் தர்காவுக்கும் விலையில்லா சந்தன கட்டைகளை தேவையான வழங்கியிருக்காங்க. இது போல அவருடைய பார்வையில அவர் இந்து மதத்துக்கு செஞ்ச சொல்லி ஒரு சிறந்த இந்துத்துவ தலைவர். நமது பார்வையில அவர் மத நல்லிணக்கத்துக்கான தலைவர், சமூக நீதிக்கான தலைவர். இன்னும் சொல்ல போனா திராவிட இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும், கடவுள் எதிர்ப்பு, பிராமண எதிர்ப்புல உருவான இயக்கங்கள்ல அம்மா ஒரு பிராமணரா பிறந்து அதே அவங்க சட்டமன்றத்திலே பெருமையா சொல்லியிருக்காங்க, நான் ஒரு பிராமணர் தான். அது என்ன தப்பு இருக்கு? பிறப்புல எந்த மதத்துல எந்த சமுதாயத்துல பிறக்கிறோங்கிறது நம்ம கையில இல்லை. அதே போல அவர்கள் என்றைக்கு அம்மா எதையும் ஒளிமறைவின்றி வெளிப்படையாக நடந்து கொள்ள முடியும். இன்னும் சொல்ல போனா அம்மா அவர்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர், இந்து மதத்தின் மீது பற்று உள்ளவர், இந்து மத நெறிமுறைகளை பின்பற்றுபவர். அதான் அவர் பார்வையில இந்துத்துவ கொள்கையில பெரிய தலைவர் சொல்றாரு. அம்மா ஒரு பெரிய தலைவர்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம பொறுத்த வரைக்கும் சமூக நீதி காத்த தலைவர். மற்றவர்கள் போல இந்துக்களை எந்த மதத்தை சேர்ந்தவர்களையும் அம்மா இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். அவங்க 30 ஆண்டு அரசியல் தலைவராக இருந்த காலத்துல, புரட்சி தலைவரோட இருந்த காலம். அதுக்கு பிறகு இன்னும் சொல்ல போனா திராவிட இயக்கத்துல ஒரு பிராமணர் அந்த இயக்கத்திலேயே 30 ஆண்டுகள் தலைவராக இருக்கின்ற அளவிற்கு பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு விட்டது. இந்த காலத்துல நான் இப்படி எல்லாம் பேசுவது, அவர் சொல்வதை அவர் அம்மா எதுவும் குறைத்தோ எதுவும் அம்மா மேல குறை சொல்லியோ பேசியதாக எனக்கு தெரியும். ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். ஜெயக்குமார் எதுக்கு வேணாலும் பேசுவார். ஏன்னா அதிமுகவுடைய அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுக அம்மாவோ தலைவர் இந்த காலத்துல செயல்படுற மாதிரி பண்ணல.
அந்த இடத்த பாஜக நிரப்பி வருகிறதுன்னு அவரு கட்சி தலைவரா பாஜகவுடைய மாநில தலைவர் சொல்றாரு. அதுதான் அந்த அளவு தான் அதை பார்க்கலாமே தவிர அதை தாண்டி அதுல வந்து பெரிய அம்மாவை அவர் ஏதோ தாழ்த்தி பேசியதாகவோ குறைத்து பேசியதாகவோ அதை எனக்கு ஒண்ணும் தெரியல. அதிமுக இந்த இடத்தில் பாஜக நிரப்பி வைக்கிறது என்பதாக நம்ம எடுத்துக்கலாம். அவர் சொல்றது அந்த இந்துக்கள்ங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல பேசியிருக்காரு. அது மாதிரி பெரும்பான்மை இப்ப அதிமுக இப்ப இந்த தேர்தலில் எப்படி பண்ண போகுதுன்னு 4ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். அம்மா இருந்தப்ப இருந்த கட்சி எப்படி அந்த ரெட்டையில இருந்தோம், அந்த கட்சியில உள்ள முன்னாள் அமைச்சர்களா இருந்தவர்கள் எல்லாம் ஒன்னா இருந்தோம். இன்றைக்கு தேர்தலை எப்படி அவர்கள் சந்தித்தார்கள் உங்களுக்கு தெரியும். ஜூன் 4க்கு அப்புறம் அதிமுக அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. எப்படி இந்துத்துவ லீடர்னு அம்மாவை சொல்லியிருக்க இல்லைங்க. இப்ப எப்படி அம்மா ஒரு சிறந்த இந்துத்துவ தலைவர்னு அவருடைய பார்வையில அவர் சொல்றாரோ அது போல அவர் வந்து அன்னைக்கு தேனியில பேசுறப்ப அதிமுக இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜூன் 4க்கு பிறகு டிடிவி தினகரன் தலைமையில வந்து சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்து. அதுல ஒண்ணே நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பிஜேபி வந்து அதிமுக அழிக்க பார்க்குது, அதிமுக அழித்து பிஜேபி வளர பார்க்குதுன்னு சொன்னது பொய் என்பதை திரு அண்ணாமலை அந்த கட்சியின் தலைவராக சொல்லியிருக்காரு. ஏன்னா அதிமுகங்கிற கட்சி தேர்தலுக்கு பிறகு என் தலைமையிலேன்னு அவர் சொல்றது வந்து உங்களுக்கு எந்த காரண அடிப்படையில சொல்றாருன்னா, உண்மையான அம்மாவுடைய தொண்டர்களின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையில அவர் சொல்றாரு. நான் தலைமை பொறுப்பை என் தலைமையின் கீழ் வரணும்னு ஒரு நம்பிக்கையின் பேர்ல சொல்றாரு. பட் என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கேன். தொண்டர்கள் அனைவரும் அம்மாவுடைய தொண்டர்கள் ஒன்றிணைந்து தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களிடம் அந்த கட்சி சேர வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம். அதுதான் உண்மை. அது அம்மாவின் தொண்டரா எனது விருப்பமா. அதனால அவர் சொன்னதை நீங்க அந்த பார்வையில பாக்குறீங்க. நான் வந்து அதை இப்படிதான் பார்க்கிறேன். அதிமுக நல்லா இருக்கணும், இன்னைக்கு தீயவர் சுயநலவாதியா ஒரு துரோக சிந்தனை உடைய பழனிசாமி தலைமை வகிக்கிறதுனாலதான் அந்த கட்சி இன்றைக்கு பலவீனம் அடைந்து வருகிறது. அது மீண்டும் நல்லா இருக்கணும்னா இது போன்ற தலைவர்கள் கையில இருக்கணும்னு சொல்றாரு. அது அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. யாரு? ஆமா, அது இல்ல அவருடைய செயல்பாடு அவர் வாயிலாக போயிட்டாரு. நிர்வாகிகள் எல்லாம் துரோகம் பண்றாங்க, யாரும் சரியா செயல்படல. தலைமை எப்படி இருக்கோ அவங்களே தானே உள்ளவங்க இருப்பாங்க. இவர் எல்லாருக்கும் துரோகம் பண்ணி வந்ததுனால அவருக்கு கீழே உள்ளவங்களும் அவருக்கு துரோகம் பண்றாங்க. இன்னொன்னு வந்து ஒரு தேர்தல்ல வெற்றினா இவர் மாறுதட்டிக்கிறதும் தோல்வினா மற்றவங்க தலையில போறதும் ஒரு தலைமை பதவியில உள்ளவங்களுக்கு அழகு கிடையாது. இப்ப மாவட்ட செயலாளர் சரியா செயல்படல, நிர்வாகிகள் செயல்படலன்னு அவர் பேசியிருக்காரு. சிரிப்பு தான் வருது. ஏன்னா அவர் சரியான முடிவு எடுத்து சரியா செயல்படாததுனாலதான் முதல் கோணல் முற்றிலும் கோணலா நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து எனக்கு தெரிந்து 9 முறை அவர் தலைமை ஏற்ற பிறகு, முதலமைச்சரான பிறகு, ரெட்டையில அவர் கையில கிடைச்ச பிறகு, அம்மாவின் இயக்க அவர் கையில கிடைச்ச பிறகு 9 தேர்தல்கள்ல இவ்வளவு பணபலம், அதிகார பலம், கூட்டணி பலம் இருந்து அவர் தோல்விதான் அந்த கட்சிக்கு பெற்றிருந்தார். இது 10வது முறையாக அதே தான் நடக்க போகுது. என்னதான் பணபலத்தில இருந்தாலும் அவர்களால் சோபிக்க முடியாது என்பது இந்த தேர்தல் முடிவுல தெரியப்படும். தமிழகத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் மதவாதத்தை வைத்து அரசியல் லாபத்திற்காக இரட்டை வேடம் போடுகிறாருன்னு அதை எப்படி பாக்குறீங்க? யார சொல்றாரு? நீங்க இப்ப சொல்லமா சொன்னீங்க, அவரு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து மதத்தை வச்சு பேசும்போது வந்து இது பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க. அவரு அவங்க அப்பா எல்லாருமே இந்து மதம், அவங்க இந்துவா பிறந்ததுனால இந்துக்கள் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள்ங்கிற தைரியத்துல இந்துன்னா திருடன் சொல்றது, கோயில்ல விபூதி கொடுத்தா நான் வைக்க மாட்டேன்னு வச்சு கூட்டால அதை அழைக்கிறது, அவங்க அப்பா பொட்டு வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விழுப்புரம் ஒரு எம்பி ஆதிசங்கரை பார்த்து பொட்டு வைத்ததை பார்த்து சத்தம் போட்டு பொட்டாலைன்னு சொன்னது. இது மாதிரி நடவடிக்கை எல்லாம் அது வந்து போலியான நடவடிக்கை. அது அப்படி செய்தாதான் சிறுபான்மையர்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள். தவிர எனக்கு உண்மையான இஸ்லாமியரோ கிறிஸ்துவரோ இல்லை எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் மற்ற மதத்தை மதிப்பாங்க. இன்னொரு மதத்தை நம்பிக்கைய மதத்துல விபூதி வைக்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது, அழைச்சி விரும்ப மாட்டாங்க. அதுதான் உண்மை. அவர்களுக்கு வந்து எந்த மத மேலையும் அவர்களுக்கு விருப்பம் கிடையாது. அவர்களுக்கு ஓட்டுக்காக
சரி, இப்போ 6 கட்ட தேர்தல் நடக்குது. இதுல வந்து காங்கிரஸ் தான் வெற்றி பெறும், பாஜக வந்து தோல்வி காங்கிரஸ் வந்து இப்போ பேசிருக்காங்க. இதுக்கு உங்களோட கருத்து? காங்கிரஸ்காக எதை வேணாலும் பேசுறதுக்கு என்ன இருக்கு, எதை வேணாலும் பேசலாம். ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். மீண்டும் மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக என்ன 304 சீட்டு வாங்குறாங்களோ அதை விட அதிகமாக எண்ணிக்கையில தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார் என்பதுதான் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற தகவல். அமைச்சர் செல்லூர் ராஜு வந்து காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அதை தப்பா எடுத்துக்கலாம். அவர் வந்து செல்லூர் ராஜு வந்து ராகுல் காந்தி வந்து அவர் ஏதோ ஒரு ஹோட்டல் உட்கார்ந்து எல்லாருமே சாப்பிடுறது புலகாங்கிதம் அடைந்து பாராட்டிட்டாரு. அது பாராட்டவர், அது வந்து தப்பு இல்லை. ஏன் அப்புறம் அது ஏதோ முதுகெலும்பு இல்லாத தப்பு தான், வேற ஒண்ணும் இல்லை. பதவிக்காக எதை வேணாலும் இதுல என்ன இருக்கு, ஒருத்தர் அதாவது ஒரு ஸ்பேடுன்னு தான் சொல்லணும். பிறகு அண்ணாவளி வந்தவருங்கிறாங்க. ஆனா அண்ணா நான் மாற்றான் தோட்டத்து பள்ளிக்கும் மனம் உண்டுன்னு சொன்னவர், அது தைரியமா சொல்லணும். அதுல என்ன தவறு இருக்கு? அதனால அது அது ஏதோ சொல்லிட்டு பின்வாங்குறாருன்னா அவருடைய கூட இன்னும் எத்தனை பின்வாங்கல் இருக்கும் போது பாருங்க. அதான் ஏற்கனவே கிளியரா சொல்லிட்டேன். சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிகையாளர், எனக்கு நல்ல அறிமுகமானவர். ஆனா அவர் அன்று பேசிய பேச்சுல யூடியூப்னா அதுவும் சரி, பத்திரிகையில ஊடகத்தை சேர்ந்தவர் தவறான பதிவு பண்ணல. பத்திரிகையாளர் நான் தமிழ்ல என்ன சொல்லனா ஊடகத்துறையை சேர்ந்தவர். அது யூடியூப் பத்தி ஊடகத்துல இருக்குல்ல. அல்ல அப்படி நீங்க அங்கீகாரம் பண்ணல, பொதுமக்கள். சரி சார், இல்ல அவர் பதில் அவர் தான் டைவர்ட் பண்றாரு. ஊடகத்துறை யூடியூப்பா இருந்தாலும் டிவியா இருந்தாலும் பத்திரிகையா இருந்தாலும் எல்லாமே வந்து ஊடகம் தான். அதுல யூடியூப் அதுல சேருது. இது யூடியூப் சவுக்கு சங்கர் பொதுவாக எதிர்மறையா பேசி அதுல பாப்புலாரிட்டி ஆகலாம்னு நினைக்கிறவரு. அவர் வந்து பல நாட்களாக அவர் பேசி வருவது தவறான கருத்துக்களை அவர் அவர் என்னமோ பெரிய அரசியல் தர மாதிரியும் மற்றவர்கள் எல்லாரும் வந்து தப்பு பண்ணவங்க மாதிரியும் ஒரு முதலமைச்சர். இப்ப நான் எதிர்கட்சிக்காரர் தான், அதுக்காக முதலமைச்சரை போய் நம்ம தரகமா பேசுறது நம்மளுடைய தரத்தை தான் காமிக்கணும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை பற்றியும் அவர் திரு உதயநிதியை பற்றியும் உரிமையில பேசுறதோ அல்லது காவல்துறை அதிகாரிகளை ஐபிஎஸ் அதிகாரிகளை படித்து அந்த பதவியில வந்தவங்கள, அது போல பெண் காவல்துறை அதிகாரிகளை காவலர்களை பெண்களை இப்படிலாம் தரக்குறைவாக பேசுவது அவருக்கு அது ஒரு நாகரிகமான செயல். அது உண்மையை கண்டிக்க வேண்டியது. அதுக்காக அவரை வந்து கைது செய்த நடவடிக்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். அவர் சொன்னாலும் நான் சொல்றேன், ஜனநாயகத்தின் முக்கியமான தூண் வந்து ஊடகம். இதை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம் என்பது உண்மை. அதே நேரத்தில் அந்த சுதந்திரங்கிற பேர்ல இது மாதிரி எல்லை மீறுகிறப்ப தவறாக செயல்படும் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியது அவசியம் தான். அதை ஒத்துக்கிறீங்களா? பெரிய பெரிய தலைவர்கள், நாமெல்லாம் தெய்வமாக போற்றக்கூடிய தலைவர்கள் பற்றியும் எல்லா பெரும் மதிப்பு மரியாதையுடைய காவல்துறை முன்னாள் அதிகாரிகள் பற்றியும் வாய்க்கு வந்த மாதிரியும் இவர் பேசுறது வந்து இனிமேனாலும் அவர் வெளியில வந்துட்டாருன்னா அதுக்காக அவர் வந்து சிறையில கஷ்டப்படணுங்கிறதுலாம் என்னோட எண்ணம் கிடையாது. நான் அன்றைக்கே சொன்ன அவர் ஏதாவது அவர் அடிபட்டதாலாம் தகவல் இருந்துச்சு. அது வந்து யாரும் அது மாதிரி அடிபட்டிருந்தா தப்பு, அடிச்சிருந்தா தப்புன்னு சொன்னேன். அதே நேரத்தில் அவர் இன்னொரு நாள் திரும்பி மற்ற மனிதர்கள் போல சராசரி மனிதரா ஒரு நல்லெண்ணத்தோட ஒரு என்ன சொல்றது ஒரு எக்ஸென்ட்ரிக்கா ஒரு பர்வர்ஷன் இல்லாம அவர் இருக்கணும். அவர் மாதிரி நபரை போய் அதிமுகல அவருக்கு ஏதோ பதவி கொடுத்திருக்காரு பழனிசாமி. என்ன பதவிக்காரு? செய்தி தொடர்பாளர் ஆலோசகராங்க. தெரியாத செய்தி தொடர்பாளர். அது இந்த மாதிரி செய்திகள் சொல்றது பழனிசாமிக்கு ஏத்தவர் தான். அவரு பழனிசாமி எல்லாரையும் அவன் பேசுவார்ல, அவங்க இவங்க வந்து எல்லாரையும் தரக்குறைவா பேசிட்டு அப்புறம் வயசுல மூத்தவங்க அப்படி பண்ண இப்படி பண்ணு பேசுற மாதிரி பழனிசாமிக்கு ஏத்த நபர். இனத்தோட சேர்ப்பாங்க. அது மாதிரி இடமா சேர்ந்துருக்காரு. தற்போது வந்திருக்கிற ஒரு அண்மைக்கு சார், இப்ப அதாவது வந்து தமிழகத்துல வந்து கடந்த ஒரு சில தினங்களாக காவல்துறைக்கும் போக்குவரத்துறைக்கும் ஏற்பட்ட மோதல் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை வந்து பல்வேறு அரசு பேருந்துகள் மீது அபராதம் இருந்தது. அது வாபஸ் பெறப்பட்டதான் வந்து ஒரு தகவல் வெளியாகி இருந்தது.
சாமானியர்கள் மீது வந்து வழக்கு போட்டாலோ இல்லை அமலாக்கம் போட்டாலோ வந்து அது திரும்ப பெறுவது என்பது கிடையாது. ஆனா இந்த இதுல தவறு செய்திருந்தாலும் அது வந்து வாபஸ் பெறதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? அது காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு உள்ள துறை. வேலையே பயிர மேயிற மாதிரி அவங்க நடந்துக்க கூடாது. அதனாலதான் காவல்துறை வந்து மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது இது போன்ற குற்றச்சாட்டுகள்லாம் இல்லாம ஆளுங்கட்சிக்கு ஏவல் துறையாக இல்லாம இன்னைக்கு நாடு முழுவதும் இன்னைக்கு பாருங்க போதை மருந்து. இன்னைக்கு கூட பார்த்த ஒரு 17 வயது பையன் அந்த போதை இன்ஜெக்ஷன் போட்டு இறந்துருக்கான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல மூளை நான் அரசியல்வாதியா சொல்லல, நானும் ஒரு குழந்தையோட தந்தையா சொல்றேன். எத்தனை நண்பர்கள் எல்லோருக்கும் குழந்தைகள் இருக்கு. நம்ம வீட்டு பையனுங்க குறிவைத்து போதை மருந்து வியாபாரம் நடக்குது. இதை தடுக்க வேண்டியது அரசின் கடமை, காவல்துறையின் கடமை. அதையெல்லாம் செய்து விட்டுட்டு காவல்துறை தங்களுக்கு உள்ள அந்த என்ன சொல்றது பவரை போய் இன்னொரு துறை அவங்களே அரசு துறையை சேர்ந்தவங்க அதை காண்பது தவறு. இது போன்ற நடவடிக்கைகள் யார் செய்தாலும் தவறு. அப்புறம் காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அதான உண்மை. அதான் யார் மேல அவங்க பவர் இருக்கிறதுனால யார் மேல வேணாலும் எந்த கேஸ் வேணாலும் போடுறது, எதை வேணாலும் செய்யறது அப்படிங்கிறது வருங்காலத்துல அது வந்து அவர்களுக்கு பெரிய பிரச்சனை வரும்.